ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜோனா சாப்டர் 2 verse 9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு வார்த்தை. அநேக மக்கள் இந்த உலகத்துல மாயையாக பொய்யை பின்பற்றி கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆனால் நானோ துதியின் சத்தத்தோட கர்த்தருக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்கிறான். When Jonah was in the belly of the fish, he remembered all the good things what God had done in his life. He says, people in the world, they follow vanity and they do not understand the value of grace in their life. But as for me, I will sacrifice with a shout of joy, with a shout of praise. That is what we need to do. Things may go wrong. People may not follow what is good. But as for you and me, we should sacrifice our praises with the thanksgiving. We need to thank the Lord with a shout of joy in everything. We need to understand how God is good in our life. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மாயையான பொய்யை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிற மக்களை போலிராதபடிக்கு துதியின் சத்தத்தோட கர்த்தருக்கு நாம் பலியிடுகிறவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நாம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். We need to fulfill the vow what we have done in the presence of God. There are times people, before they receive their blessings, they make a vow before God that they will follow this and that, they will do this and that. But when they received the blessings, they do not remember the vow that they have made before God. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பண்ணின பொருத்தனைகளை மறவாதபடிக்கு அவைகளை செலுத்த வேண்டும். அதுதான் நமக்கு நல்லது. அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். When you praise God and sacrifice whatever you need to do, then God is going to bless you. And also, you need to remember the vows that you have made before God, so that God will understand your faithfulness in keeping your word before God. Then God will save you from every situations. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். மீனின் வயிற்றிலிருந்து யோனா, என்னை ரட்சிக்க ஆண்டவர் ஒருவரால் முடியும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அந்த மீனுக்கு யோனாவை கரையில் போய் கக்கும்படிக்கு கட்டளையிட்டார். When you praise God, when you keep your vows, God is going to get you out of the problem, out of your trouble, out of your situation. That is what Jonah received from God. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர். நீங்கள் அவரிடம் சொன்னதை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ரட்சிப்பு கர்த்தருடையது. உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவர் நீர். நாங்கள் உமக்கு துதியின் சத்தத்தோட பலியிடவும், ஸ்தோத்திர பலியிடவும், உமக்கு முன்பதாக பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு கிருபை தாரும். அதன்படி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.